ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான புளியோதரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை 3ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். 3ஐயும் அரைச்சிருங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. அதோட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிடட்டும். அப்புறம் 4 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரியட்டும். அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கிறலாம். புளி வந்து ஓரளவுக்கு திக்காக ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாதுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போதைக்கு இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம்ல மசாலா பவுட்ரு, அந்த வரமல்லி, வெந்தயம், மிளகாய் அந்த பவுட்ரு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் வரைக்கும். இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திக்காக கொதிக்கணும். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டு தான் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறணும். இப்போயே நல்ல ஸ்மெல் வருங்க. இப்போ இதில் சாப்பாட்டில் சேர்த்து கிண்டி விட்டுறலாங்க. நல்லா சுட சுட சாதம் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே மொத்தமாக ஊற்றிடாதீங்க எப்போவுமே. நல்லா சுட சுட சாதம் இருந்துச்சுனாலும் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப குலைவாக இருக்கிற மாதிரி தெரியும். கிண்டும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்ல விரவாயிரும் சாப்பாடு. நல்லா எல்லா பக்கட்டும் கலந்து சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பத்தலை, இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டே ஆனால் எப்போவுமே எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தேவைன்னா எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சிங்கனாலும் 2-3 நாளுக்கு அப்புறமேட்டு கூட எடுத்து செஞ்சுக்கிறலாங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா அப்படி அமுத்தி வச்சுட்டிங்கன்னா அந்த புளி எல்லா சாப்பாட்லேயும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான டேஸ்ட்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.